சுப்பிரமணியம், சோமசுந்தர பாண்டியன் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொகுதிகளின் பொறுப்பாளர்களாக தலைமை கழகத்தின் சார்பில் இங்கே பணியாற்றுகின்ற அருமை சகோதரர் சுப திவாகரன் அவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தோன்றா துணையாக உடனிருந்து பணியாற்றிய அன்பு சகோதரர்கள் முகேஷ் சர்மா, சரவணன், மதி வெங்கடேஷ் உள்ளிட்ட நண்பர்களே, நன்றியுரை நிறுத்த இருக்கின்ற பிரேம்குமார் அவர்களே, மாவட்ட ஒன்றிய பேரூர் பகுதி கழகத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, யாரையாவது விற்றிருந்தால் ஒரே சொல்லில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். உரிமைகளை மீட்க தலைவரின் குரல் இன்றைக்கு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் நேற்றும் இன்றும் நாளையும் ஒலித்தது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலிக்கப் போகிறது. இந்த குரல் ஏதோ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் 40 இடங்களில் மட்டுமல்ல, இந்த குரலின் எதிரொலி டெல்லி செங்கோட்டையில் நாடாளுமன்ற கட்டிடத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் எதிரொலித்து அங்கே பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மோடி ஆட்சியை வீழ்த்துகின்ற குரலாக இன்றைக்கு அந்த குரல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சி, தேசிய கட்சி அல்ல. 542 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற அந்த நாடாளுமன்றத்திற்கு வெறும் 40 நாடாளுமன்ற உறுப்பினரைத்தான் அனுப்ப முடியும் என்கின்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு மாநில கட்சி. அந்த கட்சி பாசிசத்தை வீழ்த்துவோம், மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லுகிறதே, இது சாத்தியம்தானா? அப்படி ஒரு தாற்பரிய நியாயம் இருக்கிறதா என்று அரசியல் நோக்கர்கள் எண்ணக்கூடும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பழைய வரலாறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். இன்றைக்கு பேசுகிறார்கள் திராவிடம் என்பது பிரிவினை என்று. நாங்கள் இன்றைக்கு அதை பேசவில்லை. நாங்கள் பேசி ஏறத்தாழ 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. I belong to Dravidian stock. That does not mean we are against Gujarati or Maharashtrian. We have got something distinct, different to offer at large to the world. நான் திராவிட மரபணத்தை சேர்ந்தவன். இப்படி சொல்லுகிற காரணத்தினால் நான் குஜராத்திக்கோ, வங்காளிக்கோ, மராட்டியனுக்கோ எதிரி அல்ல. இப்படி திராவிடன் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டுகிற காரணத்தினால் எங்களுக்கு தனித்த அடையாளங்கள், வேறுபட்ட விழுமியங்கள் இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்கு எங்களிடத்திலே நிறைய இருக்கிறது என்று அண்ணா நாடாளுமன்றத்திலே முழங்கினார். அந்த முழக்கம்தான் தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு, தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு, திராவிட இனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு அடையாளத்தோடு கூடிய அரசியலை ஆட்சி பொறுப்பிலே கொண்டு வந்து உட்கார வைத்தது. அன்றைக்கு நாங்கள் முழங்கினோம். அப்படி முழங்கிய நேரத்தில் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு அண்ணா எப்போதாவது ஊறு விளைவித்தாரா? திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். என்ன சொன்னார்? வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். சீனா படையெடுத்து வருகிறது. இந்த நேரத்திலே நாடு துண்டாடப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, கைவிடுகிறோம் என்று சொன்னார். ஆனால் சொல்லிவிட்டு சொன்னார், அப்படி பிரிவினை கேட்பதற்கான காரணங்கள் இருக்கும் வரை அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். அண்ணா சொன்னார், அவருக்கு அவ்வளவுதான் ஆயுள் இருந்தது. அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்தார். கலைஞர் முதலமைச்சராக வந்து ஒரு மாநில கட்சியை மாநில கட்சியாக மட்டும்தான் வைத்திருந்தாரா? நான் பெருமையோடு சொல்கிறேன், ஓரிரு கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை அதுதான் அடிநாதம். அரசியல் சட்டத்தினுடைய எந்த பிரிவையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஏறத்தாழ 120 முறை 130 முறை மாற்றி இருக்கிறோம். நாம் எழுதி கொண்ட அரசியல் சட்டம், அந்த அரசியல் சட்டத்தை மாற்றிக் கொள்வதற்கு தேவைப்பட்டால் நமக்கு உரிமை இருக்கிறது, நாடாளுமன்றத்திற்கு அந்த திறன் இருக்கிறது, அந்த ஆளுமை இருக்கிறது, செய்யலாம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 13 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்கார்ந்து 60 நாட்கள் வழக்கறிஞர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டு என்ன சொன்னார்கள் என்றால், அரசியல் சட்டத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், ஆனால் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு உரிமை இல்லை. அந்த தீர்ப்பு 1972 இருந்து இன்னைய வரைக்கும் இருக்கு.
என்ன அரசியல் சட்டத்துடைய முகப்புரை? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. முதல் வரி, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்றால், இது இறையாண்மை உள்ள ஒரு நாடு, ஜனநாயக குடியரசு நாடு, இது ஒரு சமதர்ம நாடு, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஆக டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சோசியல் கண்ட்ரி, சோசியலிஸ்டிக் கண்ட்ரி, சாவரின் கண்ட்ரி, செக்யூலர் கண்ட்ரி. ஆக ஒரு மதச்சார்பற்ற தன்மை இங்கே வேண்டும், ஜனநாயகம் வேண்டும், இறையாண்மை வேண்டும். இவையெல்லாம் அடிநாதங்கள். இதை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இதற்கு ஆபத்து வந்த போதெல்லாம் காப்பாற்றிய ஒரே தலைவர் தேசிய தலைவர் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் என்பதை வரலாறு குறித்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அதற்காக நாங்கள் நடந்த சம்பவத்தையோ வரலாற்றையோ மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் யாருடைய மனமும் காயப்படாது. என்ன நடந்தது? தனிநாடு காட்ட இயக்கம் என்று இப்போதும் எங்களை சொல்லுகிறார்கள். 1971 பாகிஸ்தான் படையெடுத்து வந்தது. அந்த படையெடுத்து வந்த போது இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு கொட்டி கொடுக்கிறீர்களே, கோடி கோடியாக மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்கிறீர்களே. அன்றைக்கு இந்த நாடு படையெடுப்புக்கு உள்ளான போது 71வது ஆண்டு 6 கோடி ரூபாயை உச்சகட்டமாக அதிக தொகையாக வழங்கிய ஒரே முதலமைச்சர் கலைஞர் என்பதை தவிர இன்னொருவர் இல்லை. எங்களுக்கு தேசபக்தியை சொல்வதற்கு இப்போது வந்திருக்கிறார்கள். வாஜ்பாய் பிரதமர், காஷ்மீரத்தினுடைய உச்சத்திலே கார்கிலிலே போர் நடக்கிறது. எந்த நேரமும் காஷ்மீர் கைப்பற்றப்படும் என்ற அபாயம் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் இருந்தார்கள், மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் இருந்தார்கள், இந்தி பேசுகிற மாநிலங்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்களே, பாரத மாதாவுக்கு ஜி என்று சட்டம் போடுகிறார்களே, கூக்குரல் போடுகிறார்களே, அந்த பாரத மாதாவுக்கு ஜி என்று சொல்கின்ற எந்த முதலமைச்சரும் 100 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை. அன்னை தமிழை அடிநாதமாக கொண்ட அறிஞர் கலைஞர் தான் அன்றைக்கு 100 கோடி ரூபாய் அள்ளி தந்தார். எனவே இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து வந்ததோ, சாவரின் என்று சொல்லுகின்ற அரசியல் சட்டம் சொல்லுகின்ற சாவரின் இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து வந்ததோ அப்போதெல்லாம் எழுந்து நின்று கை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர். இந்தியாவிற்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது மிசா காலத்தில். அதற்காக சிறையிலே இருந்து வெளியே வந்து அந்த மிசா கொடுமையை தூக்கி எறிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர். அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறையாண்மை, அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மதச்சார்பின்மை. வாஜ்பாய் பிரதமராக போகிறார். இந்தியா முழுக்க அப்படித்தான் அரசியல் தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கிறது என்பதை கலைஞர் உணர்கிறார். ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுகிறது. பிஜேபியோடு உறவு கொள்கிறோம். பிஜேபியுடைய மூலாதார கொள்கை என்ன? காஷ்மீரிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை எடுக்க வேண்டும் என்ற கொள்கை. ராமர் கோயிலை பாபர் மசூதி இடித்துவிட்டு கட்ட வேண்டும், 2வது கொள்கை. எல்லா சமூகத்திற்கும் ஒரே சீரான சிவில் சட்டம் வேண்டும், 3வது கொள்கை. இன்றைக்கு 2 முடிச்சிட்டாங்க, இன்னும் 1க்கு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS அடிப்படை கொள்கை இந்த 3 தான். இந்த 3ஐயும் நீங்கள் கை வைக்க கூடாது என்று அவருடைய கையை கட்டி போட்டுவிட்டு அந்த வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து அரசியல் சட்டம் சொன்ன மதசார்பின்மையை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர். அதே போல இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று சொன்னார். சோசியலிசம், சமதர்மம். இன்றைக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் எல்லாரும் நெட்ல தான், நெட் பேங்க் தானே. எனக்கு தெரிஞ்ச என் குழந்தை கூட நேரா போன்ல தான் வச்சுக்குது. இங்கிலாந்துல படிக்கிற என்னுடைய பெண் குழந்தை அங்கிருந்து எங்க போகுது எனக்கு வருது மெசேஜ். இந்த எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு எங்க போகுது, என்ன வருது, எல்லாம் வருது. நெட் பேங்க். நாங்களாம் பார்த்தோமா? தளபதி பார்த்தாரா 30 வருஷம் முன்னாடி? செக் புக்கே எங்களுக்கு பெரிய விஷயம். செக் புத்தகத்தை பார்த்தாவே பெரிய விஷயம். ஆக வங்கிகள் பஸ் முதலாளிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள், வங்கிகள் ஆலை முதலாளிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள், வங்கிகள் பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். ஆனால் ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு இந்த வங்கிகள் திரும்பி கூட பார்ப்பதில்லை என்று இந்திரா காந்தி அம்மையார் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்திலே இருந்த அந்த வங்கிகளை கையிலே வைத்திருந்த மொரார்ஜி தேசாய் நிதியமைச்சர் ஒப்புக்கொள்ளவில்லை. அன்றைக்கு கலைஞர் தான் தந்தி கொடுத்தார், கூட்டணியில இருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் விவசாயத்துக்கும் கல்விக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வங்கிகளை தேசியமயமா ஆக்குங்கள், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாநில கட்சி
அண்ணா மொழிக்காக, இனத்திற்காக ஒரு அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழர்களுக்காக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர் இல்லை. ஆனால் கலைஞர் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிநாதமாக இருக்கின்ற இத்தனையும் காப்பாற்றிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் சொல்றேன், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்து கேட்கிறீர்களே, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற இயக்கம், காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான மனிதர் டெல்லியில எங்களை எல்லாம் என்ன பார்க்கிறார்கள்? 2 எந்திர துப்பாக்கி என் கையிலே இருந்தால் எப்படி என்னை பார்ப்பார்களோ அப்படித்தான் எங்களை பிஜேபி நாடாளுமன்றத்திலே பார்க்கிறது. எங்களை பார்த்தால் அச்சம், நடுக்கம், பயம். வணக்கத்தை கூட ரொம்ப மரியாதையா நமஸ்தே ஜி எங்களை பார்த்து. என்ன காரணம்? ராஜாவுக்கா? இந்த வேட்டி சட்டைக்கா? ஒரு கிராமத்துல பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே படிச்சு, அரசாங்க சட்ட கல்லூரியிலே படிச்சு, நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தேன். அதற்கு காரணம் என்ன? திராவிடம் தானே. இந்த ராஜாவை பார்த்தவர் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நான் கட்டியிருக்கின்ற கருப்பு சிவப்பு வேட்டியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு தலைமை தாங்குகின்ற இன்றைய முதலமைச்சர் தானே. அதனாலதான் அண்ணா கலைஞர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்தார். திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? சமத்துவம், சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, தேசிய இனங்களின் அடையாளத்தை பாதுகாப்பது. இந்தியா ஒரு நாடு அல்ல, எந்த காலத்திலும் ஒரு தேசம் அல்ல. இந்தியா ஒரு மதத்திற்கு சொந்தம் அல்ல. இந்தியா ஒரு மொழிக்கு சொந்தம் அல்ல. இந்தியா ஒரு துணை கண்டம். தமிழ் என்பது மொழி அடிப்படையிலான ஒரு தேசியம். தமிழ் தேசியம் இங்கே இருக்கிறது. மலையாளம் கேரள தேசியம் இருக்கிறது. கர்நாடக தேசியம் இருக்கிறது. மராட்டிய ஒரு மொழி, அதுக்கு தேசியம் இருக்கிறது. இத்தனை தேசிய இனங்களினுடைய கலவைதான் இந்தியா ஒரு உபகண்டமாக, துணை கண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இவற்றையெல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் என்ன, இந்த 5ஐயும் சொன்னார். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் தான் எல்லாருக்கும் சுயமரியாதை வேணும். அது மேற்கு வங்கத்தில் இருக்கிறவனாக இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கிறவனாகட்டும், அல்லது டெல்லியில் இருக்கிறவனாகட்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் சுயமரியாதை, எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோரும் மதச்சார்பின்மை, எல்லோருக்கும் தேசிய இனங்களினுடைய அங்கீகாரம். இந்த 5ஐயும் எங்கெங்கெல்லாம் ஒப்புக்கொள்கிறோமோ அதெல்லாம் திராவிடம். அதனாலதான் நாங்க இந்தியா முழுக்க திராவிடம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்தியா முழுக்க திராவிடம் வரக்கூடாது என்பதிலே பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த காலத்தில் இந்தியாவினுடைய அரசியலை மாற்றியிருக்கிறது, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அண்ணாவின் தம்பியாக, கலைஞரின் பிள்ளையாக இருக்கின்ற எங்களின் வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு இந்த குரலை இன்றைக்கு 40 தொகுதியிலையும் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். ஏன் இது ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பண்புகளுக்கெல்லாம் என்ன ஆபத்து? அந்த ஆபத்து தெரிஞ்சாதான் இந்த குரலுடைய தேவை உங்களுக்கு புரியும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்தது? குடியுரிமை சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு ஆப்கானிஸ்தான், இன்னொரு நாடு பாகிஸ்தான், இன்னொரு நாடு வங்காளதேசம். இந்த 3 தேசத்திலே இருந்தும் இந்தியாவிற்கு உள்ளே வந்தவர்கள் உண்டு. அகதிகளாக வந்தார்கள், பிழைப்பிற்கு வழி இல்லாமல். சில பேர் பணத்தோடு வந்து சட்டத்திற்கு விரோதமாக இங்கே வந்து தொழில் நடத்தி பிழைத்தார்கள். இவர்களெல்லாம் எப்படி குடியுரிமை வழங்குவது, எப்படியெல்லாம் நீக்கி வைப்பது என்பதற்காக 1971 கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு. அந்த பிரிவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொன்னது, யாரெல்லாம் குடிமக்கள் என்று முறைப்படி ஆய்வு செய்யுங்கள் என்று. இந்த 3 நாடுகளில் இருந்தும் இந்துக்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் வந்திருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பௌத்தர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பாசியர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களை மட்டும் சேர்க்கக்கூடாது. என்ன நியாயம்? 100 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறார்கள், 3 தலைமுறையாக இங்கே இருக்கிறார்கள். நாங்க என்ன தீர்மானம் கொடுத்தோம்? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் நாங்கள் அதுக்கு திருத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே, அதுவும் மேலவையிலே திருச்சி சிவா தெளிவாகவே கொடுத்தார். ஏன்னா அங்கதான் தடுத்து நிறுத்த முடியும். நாங்கள் இருக்கிற லோக்சபா என்று சொல்லுகின்ற மக்களவையில் மிருக பலம் 300-350 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. என்ன ஒண்ணே ஒண்ணு கொடுமை,
310 பேரும் 320 பேரும் மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம் வருவாங்க. நாங்க வெறும் 40 பேர் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருந்தோம். அதானிக்கு எதிர்த்து உள்ள வந்தா பாரு 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம 40 பேரும் கருப்பு சட்டத்துக்கு தந்தை பெரியார் வாழ்கணும் கட்சி புரிஞ்சு போச்சு. 330 பேருடைய குரலை அடக்குகின்ற வலிமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனிதர் அனுப்பிய 40 பேருக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த குரல் தேவைப்படுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கொண்டு வாருங்கள், தவறில்லை. ஆனால் இந்துக்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பௌத்தர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பார்சியர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள், அவர்கள் அகதிகளாக வந்திருப்பார்கள், அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது வாக்கெடுப்புக்கு விட்டார்கள். வாக்கெடுப்புக்கு விட்ட போது 205 பேர் நம்ம பக்கம், 225 பேர் அந்த பக்கம். அதிமுகவுக்கு 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஆக 13 பேர். 225 ஒரு பக்கம், 205 ஒரு பக்கம். நான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறாரே, அரசியல் கூட்டணிக்கு ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார். பெரியார் எங்களை இழுத்தும் பழித்தும் பேசினார், கண்ணீர் துளி பசங்க. ராஜாஜி சொன்னார், நான் அண்ணாவை தவறாக புரிந்து கொண்டேன், ஒரு கையில பூணூலை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க 67. ஐயோ, ராஜாஜியோடு போன அண்ணா அடகு வைத்து விட்டார் திராவிடத்தை என்று அன்றைக்கு பெரியாரே கூப்பாடு போட்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நேர பெரியார்ட்ட தான் போனார். ராஜாஜிக்கு கோவம் வந்துச்சு. எனக்கும் திமுகவுக்கும் இருந்த தேனிலவு முடிந்து விட்டதுன்னார். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, ராஜாஜி தேனிலவு முடிஞ்சிருச்சேன்னு. அண்ணா சொன்னார், உண்மைதான், ராஜாஜி சொல்றது உண்மைதான், தேனிலவு முடிந்து விட்டது, இனிமேல் தான் வாழ்க்கை தொடங்க போகிறது. அப்ப 67 ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார். ஆனால் தமிழகத்தை திராவிடத்தை காப்பாற்றினார். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தார். ஆனால் சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருகிற போது, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மாநாடு எஸ்டிபிஎன் கட்சி இருக்க, அந்த கட்சி கூட்டி வச்சு எடப்பாடி பழனிசாமி உணர்கிறாரே, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று. திருநங்கையில் எப்படா சாய் போச்சு? நீங்களே திருட, உங்களுக்கு எப்படி சாய் கொடுத்தாங்க? இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற 13 பேரும் அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே மேலவையிலே திருச்சி சிவா கொண்டு வந்த அந்த ஓட்டெடுப்பிலே கலந்து கொண்டு 13 பேர் ஓட்டு போட்டிருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். மதுரையில யார் விட்டவனாலும் கதவை தட்டலாம், நீ எங்க பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தா எங்க பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தாவுக்கு சர்டிபிகேட் இல்லையா, நீ வெளியே போன உள்ள அடைக்கலாம், ஜெயில போடலாம், முகாம்களிலே தங்க வைக்கலாம். எனக்கே சர்டிபிகேட் கிடையாதுங்க. இங்க இருக்க எத்தனை பேருக்கு பெர்த் சர்டிபிகேட் இருக்கு? போனோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், நாங்க ஜூன் மாசம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். 5 வருஷம் கரெக்டா முடிகிற மாதிரி ஒரு தேதி போட்டுட்டாங்க. 10/5/63 போட்டுக்கிட்டாங்க. நான் உண்மையாலுமே 26/10/64 பிறந்தேன். யாருக்கு தெரியும்? பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் போட்டுக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு பிறந்த சர்டிபிகேட் இருக்கு? ஆக இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லிமையாவது கொண்டு வந்து நீ எப்போது பிறந்தாய், எங்கு பிறந்தாய் என்று கேட்டு கொடுக்க முடியாவிட்டால் அவன் இந்த நாட்டுக்கு குடியுரிமை பெற்றவன் அல்ல, தகுதி உடையவன் அல்ல, அவனை வெளியே வைக்கலாம். எத்தனை நாள் போராட்டம் டெல்லியில, எல்லா இடங்களிலும் பெண்கள் பரதாவோட உட்கார்ந்துருந்தாங்களே விடிய விடிய. இவ்வளவு நாசக்கார செயலை செய்கிறது மோடி அரசாங்கம் மதவெறியின் பெயரால். அதற்கு பிறகு சொன்னார வேலுச்சாமி, மணிப்பூர்ல என்ன நடந்தது? இது இஸ்லாமியர்களுக்கு. குக்கி என்கின்ற ஒரு இனம் கிறிஸ்தவர்கள், மணிப்பூரில் மலைக்கு மேலே இருக்கிறவர்கள், தலைக்கு கீழே மலைக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கு, அது இந்துக்கள், வசதியானவர்கள், அவர்கள் பழங்குடியின மக்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை மத்திய அரசாங்கம் மோடி ஆதரிக்கிறது. நியாயமா அது? அதை எதிர்த்து ஒரு போராட்டம். சரி, போராட்டம் நடத்தட்டும். நோக்கம் என்னவாக இருந்தாலும் போராடுவதற்கு இந்த மண்ணில யாருக்கு உரிமை இருக்கு? இந்த தேசத்தை இந்துமயமாக ஆக்க வேண்டும் என்று போராடுகளும் இருக்கிறார்கள். இந்த தேசம் இந்து மதம் அல்ல, மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுகின்ற நாங்களும் இருக்கிறோம். வாதம் எதிர்வாதம் வேண்டும். கருத்தோடு மோதட்டும், கருத்து கத்தியோடு மோதக்கூடாது. வன்முறை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மணிப்பூரில் என்ன நடந்தது? இந்த நாட்டில் நான் கேட்கிறேன், மதுரையில தான் ஜாதி இருக்கும், ஜாதி ஒளின்னு விரும்புறோம். ஆனா ஜாதி இன்னைக்கு தொட்டுக்கிறத தொட்டுக்கிறோம், மனசுக்குள்ள ஜாதி இருக்கு. ஜாதி எங்க இருக்கு? பக்கத்துல பஸ்ல வந்து என்ன கேட்பான்? மதுரையான்னு கேட்பான். அப்புறம் சிம்மக்கல்லான்னு கேட்பான். சிம்மக்கல்ல மூர்த்தியை தெரியுமான்னு கேட்பான். மூர்த்திக்கு தெரியும்னா எப்படி தெரியுமா? சித்தப்பாவாமா இல்லம்மா, சரி ஒரு தேவர் இல்ல. அப்புறம் தளபதியை கேட்பான். தளபதி நல்லா தெரியுங்க, நானும் திமுக தாங்க. தளபதி
அவர் சொந்தமான்னு கேட்பான். இல்ல நாயுடு இல்ல. கண்டுபிடிக்க முடியாது உன்னால? ஒண்ணு ஒன்னா சொல்லி சாதி எப்ப தெரிஞ்சது? நான் கேட்கிற, சாதி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். மதம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். ஆனால் மொழி இல்லாமல் வாழ முடியுமா? இதுதானே உண்மை. ஆக மணிப்பூரில் என்ன நடந்தது? ஒரு கிறிஸ்தவ பெண், மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண், அந்த பெண்ணை 200 பேர் செல்போன்ல படையெடுத்துக்கிட்டு அம்மனமாக நிர்வாணமாக ஆக்கி 200 பேர் கூட்டிட்டே போறான். அதுக்கு ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜெய் ராமர் எதுக்கு தான் வருவார்னு தெரியல. எதுக்கு தான் ராமன் வச்சுக்கீங்க? ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைத்து கொண்டு போய் 6 பேர் கற்பழிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? இது தப்புன்னு சொன்னாரா? இல்ல நான் பதவி விலகுறேன், என்னுடைய காலத்தில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து விட்டார்கள், அதை 200 பேர் கூட்டி போறான் பட்ட பகல்ல. இது பெண்ணின சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அவமானம் மட்டுமல்ல, இது பெரும் கொடுமை. இதை சகித்துக் கொண்டு நான் நாற்காலியில் உட்கார விரும்பவில்லை சொன்னாரா அந்த பைரன் சிங் முதலமைச்சர்? மன்னிப்பு கேட்டாரா? வருத்தம் தெரிவித்தாரா? இல்ல. கேட்டா இதெல்லாம் இங்க சாதாரணங்கிறார். சரி, இந்த ஆள் சாதாரணங்கிறானே, காட்டு முராண்டியா இருப்பான் போல இருக்கு. இந்த கட்சிக்கு தலைவர் இருக்கிறானே நாடாளுமன்றத்தில், மோடியும் அமித்ஷாவும், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மணிப்பூர் பிரச்சனை வாதியுங்கள். நீண்ட போராட்டத்திற்கு வாதம் வந்தது. நான் கூட நினைச்சேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மன்னிப்பு கேட்பார் எதிர்பார்த்தோம். அவர் சொன்னார், எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது, மத்திய அரசாங்கத்திற்கு உரிய முறையில் மாநில சர்க்கார் ஒத்துழைப்பு தருகிறது. என்ன ஒத்துழைப்பு? ஆக ஒரு கிறிஸ்துவ பெண்ணை, ஒரு பழங்குடி பெண்ணை 10 பேர் 20 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை அம்மனமாக அழைத்துக் கொண்டு போகிற செயலுக்கு அமித்ஷா வருத்தம் தெரிவிக்கல. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கல. ஏன் பிரதமர் வருத்தம் தெரிவிக்கவில்லை? நான் நிறைந்த இந்த மன்றத்தில் கேட்கிறேன், தேரா மன்னா செப்போது உடைய என்று கண்ணகி கேட்டாலே, இங்கே கேட்டாலே நீதி, அந்த நீதி கேட்ட மண்ணிலே கேட்கிறேன். பைரன் சிங் மன்னிப்பு கேட்கல, காட்டு மிராண்டியா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த காட்டு மிராண்டியை ஆதரித்துக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை இந்த மதுரையில் இருக்கிற மக்கள் முடிவு செய்யுங்கள். மணிப்பூர் பொது சிவில் சட்டம், அதற்கு பிறகு வந்தார்களே, இந்த ஆட்சியில் ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இருக்கா? அதானி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது, லட்சக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது. அது பல நாடுகளிலே முதலீடு செய்திருக்கிறது. அந்த முதலீடுகளில் நிறைய குளறுபடி மட்டும் அல்ல, அவைகள் அந்த பங்குகளை விரிவாக பெரிதாக காட்டி அதனால் உலக சந்தையிலே பெரிய பெரிய நிறுவனம் கடன் பெற்று அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி காட்டி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் 2வது இடத்திலே பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னது நான் இல்ல, மூர்த்தி இல்ல, தளபதி இல்ல, பிடிஆர் இல்ல, சொன்னது ஹிண்டன்பர்க் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன சொன்னுச்சு? அதானி என்கின்ற இந்த பெரிய பணக்காரர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார். அழைத்துக் கொண்டு போனது யார்? சாட்சாத் மோடி. சிங்கப்பூருக்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார், இஸ்ரேலுக்கு போகிறார், இன்னும் 15 நாடுகளுக்கு போகிறார். அவர்களை எல்லாம் தன் விமானத்திலே கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஒப்பந்தம் போட்டவருக்கு உதவி செய்தவர் மோடி. அவர் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லுது, என்ன சொல்லுகிறது என்றால், இந்த அதானி நிறுவனம் செய்திருக்கிறது இது ஸ்டாக் மேனிபுலேஷன், பங்குகளை மாற்றி 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 ஊழல் செய்திருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை போட்டான், அக்கவுண்டிங் ஃப்ராட், கணக்கு வழக்கில் ஃப்ராட் பண்ணி தான் நடந்து வந்திருக்கிறான். நான் கேட்டேன், நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேட்டோம், மோடி அவர்களை நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, நீங்க தானே எல்லாம் கையெழுத்து போட வச்சீங்க, ஒப்பந்தம் போட வச்சீங்க, அக்ரிமெண்ட் போட வச்சீங்க. அதானியை ஃப்ராட்னு சொன்னா அந்த ஃப்ராடை கூட்டிட்டு போன நீங்கள் யார்? உங்களுக்கு அதுல என்ன பங்கு? பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம். நான் தெளிவா சொன்னேன், if the prime minister is keeping silence, we will confine you to say prime minister also fraud. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, அதானி ஃப்ராட்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில நீங்கள் அமைதி காத்தால், விளக்கம் சொல்லாவிட்டால், மறுப்பு சொல்லாவிட்டால் நீங்களும் ஃப்ராடாகத்தான் கருதப்படுவீர்கள். 10 கூட்டம் பேசினேன், ஒருத்தன் கேஸ் போடலையே. அதுக்கு போய் என்ன ஏங்க, நான் உங்கள்கிட்ட இந்த மதுரை மக்கள்கிட்ட அதுவும் தயவு செய்து உங்க காலெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். இந்த ஊர்ல தான் சட்டம் படிச்சேன், இந்த ஊர்ல தான் சட்டம் படிச்சேன். சட்டம் படிச்சு நானும் ஒரு வக்கீலா இருந்து ஒரு பெரிய கேஸ்ல வாதாடினேன். அந்த மண்ணில இருந்து கேட்கிறேன், 31 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நல்லா கவனி, 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய் நானே அமைச்சரா இருந்தேன், அவரோட நானே ஒரே பிளைட்ல போயிருக்கேன். பல நாடுகளுக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு.
மன்மோகன் சிங் 2 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டிருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராம இருந்ததில்லை. நேரு காலத்திலே இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியலனா என்ன காரணம்? கேள்வி நேரத்தில் தான் அவ்வளவு பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். குஜராத்தில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். ஆக கேள்வி நேரத்தில் பல துறைகளில் இருந்து அமைச்சர்கள் சொல்கின்ற பதில் திருப்திகரமாக இருந்தால் நாடு சுபிச்சம் அர்த்தம். கேள்வி நேரத்தில் கலாட்டா வந்து சட்டம் போட்டா அரசாங்கத்தில் கோளாறு அர்த்தம். இதை தெரிந்து கொள்வதற்காகவே நேரு உட்பட எல்லா பிரதமரும் கேள்வி நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் நீதிமன்றத்தில் பேசியிருக்கேன், வாதாடி இருக்கேன், பார்லிமெண்ட்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறேன், இணையமைச்சராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய பார்த்திருக்கேன். இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலே அவர் கிடையாது. ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட. அதானி மேல குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். ரஃபேல் குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். அவர் மீது வைக்கப்படுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கின்ற வழக்கம் மோடிக்கு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்க, ஒரு ஸ்டே வாங்குவாங்க. பிபிசி நிறுவனம் என்ன பண்ணிச்சு? பிபிசி நிறுவனம் ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி, நம்ம பொதிகை தொலைக்காட்சி மாதிரி இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய பணத்தோடு முதலீடோடு நடைபெறுகின்ற பிபிசி 147 நாடுகள்ல பிபிசி இருக்கு. நல்லா கவனிங்க, 147 நாடுகள்ல பிபிசி இருக்கு. எங்க தப்பு நடந்தாலும் நல்லது நடந்தாலும் உடனே ஒளிபரப்பக்கூடிய ஆற்றலுக்கு ஒரே ஊடகம் உலகத்திலேயே பிபிசி தான். தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பிபிசி ஹஸ் நாட் பீன் எரோடட். அதனுடைய நம்பகத்தன்மை எப்போதும் குறைந்ததல்ல என்று எல்லா தலைவர்களும் ஒப்புக்கொண்டாங்க. அந்த பிபிசி ஒன்று வெளியிடுறான். என்ன வெளியிடுறான்? நரேந்திர மோடி அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டு கற்பழிப்பு, கொலை, சூறையாடல், மிகப்பெரிய ஜெனோசைட், படுகொலை நடந்திருக்கிறதுக்கான ஆதாரத்தை வீடியோவோட போட்டான். அப்பதான் நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் பிரதமர், அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், அவர் சொன்னார், குஜராத்தில் ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லை, நான் மோடியை கண்டிக்கிறேன் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார். 1000 பேர் இருந்தால் யோகிய. ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லை, ஒப்புக்கொண்டார். அப்ப மறைக்கப்பட்ட வீடியோ இப்ப வந்திருக்கு. என்ன சொல்றான்? நேரடியாக மோடிக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது. இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்தவர் மோடி, அதற்கு அவர்தான் பொறுப்பாளி. அதிலே இருந்து தண்டனை பெற முடியாத அளவிற்கு அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் மாநிலத்தை என்று சொல்றாங்க. அவங்க ஒளிபரப்பிட்டாங்க. நாடாளுமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். இப்படி ஒன்று வந்திருக்கு, வாங்கன்னு சொல்றோம். 1,76,000 கோடி மேல போட்டால 45 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. 13 நாள் நாடாளுமன்றத்தில் விவாதிச்சாங்க. என்ன பண்ணானுன்னா கல்யாணம் நடத்தினாங்க. கல்யாணம் நடந்துச்சு, பொண்ணு இல்லாம கல்யாணம் நடந்துச்சு. என்ன கூப்பிடுங்க நாடாளுமன்றம், என்ன விட்டுட்டு பேசுறாங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் சொல்றேன், சம்பந்தப்பட்ட எண்ணெய் விட்டு விட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். என்ன பேச விடல. அப்புறம் நேரா நீதிமன்றத்துக்கு நான் தானே போனேன். வாரன் ஹேஸ்டிங் காலத்திலிருந்து 1785 வாரன் ஹேஸ்டிங் ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தார். அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு. அவர் காலத்தில் இருந்து செத்து போன ஜெயலலிதா மேல ஊழல் குற்றச்சாட்டு. எந்த பிரதமரும், எந்த முதலமைச்சரும், எந்த அரசியல்வாதியும், பொது வாழ்க்கையில் இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியோ உலகத்தில் எவனும் தான் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பொட்டி ஏறி சாட்சி சொல்லி அவரே வெளியே வந்திருக்கீங்களா? கலைஞரின் தம்பி ராஜா வந்திருக்க. நான் கேட்கிறேன், அந்த உரிமையோட கேட்கிறேன், உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தினால் மோடி அவர்களே, என்றைக்காவது நாடாளுமன்றத்திற்கு நாணயமாக நான் தவறிழைக்கவில்லை என்று சொல்லுகின்ற மன வலிமையும் யோகியமும் நாணயமும் உங்களுக்கு எப்போதாவது இருந்திருக்கிறதா? இல்லை. என்ன பண்ணுவார்? சுப்ரீம் கோர்ட் போய் யாராச்சும் கேஸ் போட்டு ஒரு ஸ்டே வாங்கிடுவார். அதானி 45 நாடுகளில் ஊழல் பண்ணிருக்காரு. என்ன பண்றாங்க? செபிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. இந்தியாவிலே பங்கு சந்தையை முறைப்படுத்துகின்ற பிடிஆர் தான் தெரியும். அவ்வளவுதான் வேலை. செபிக்கு வேலை இந்தியாவில் யாரெல்லாம் பங்கு சந்தையில பங்கு போட்டுருக்கீங்களோ அது சரியா தப்பான்னு பாக்குற வேலை. அதானி 140 நாடுகள் 45 நாடுல முதலீடு பண்ணிருக்காரு. அவர் பண்ண ஃப்ராட செபி எப்படி விசாரிக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல. பாம்பேல ஒரு பெரிய ஆயுத கடங்களை ஒரு கொள்ளையடிச்சிருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்க. தல்லகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பீங்க அதை? நான் கேட்கிறேன். இந்தியா ஃபுல்லா ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான்னு வச்சுக்கீங்க, பல கொலை பண்ணிருக்கான், கொலை பண்ணிருக்கான், ஆயுதம் கடத்திருக்கான், கம்ப்ளைண்ட் மதுரையில், உடனே தல்லாகுளம் சப் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு முடிச்சிருவாரா?
எவ்வளவு அயோக்கியத்தனம் அந்த நாட்டில். ஆக இதையெல்லாம் செய்கிற ஒருவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். சரி, இது இந்த அரசாங்கத்தின் மீது மதச்சார்பினை எதிர்த்து ஊழலை சொல்றாங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் இல்ல. அதை விட இன்னொன்று சொல்றாரு, இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காலையிலே பாருங்க, நாடாளுமன்றத்தில் பேசுறேன், அப்படியே சொல்றேன் நான். இப்ப பேசுனது 4 நாளைக்கு முன்னாடி, காலில் முள்ளு கத்துனா கண்ணுல தண்ணி வரணும், அதுதான் ஒற்றுமை. உண்மைதானே? காலில் முள்ளு குத்துனா கண்ணுல தண்ணி வரணும், ஏன்னா இது ஒரே உடம்பு. அப்ப ஒரு உறுப்பிற்கு ஆபத்து என்றால் இன்னொரு உறுப்பு வந்து அணுகணும், தண்ணீர் சிந்தணும். அதானே நான் கேட்கிறேன். தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, சென்னையில இவ்வளவு மழை வந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்களே, இவ்வளவு வீடுகள் காணாம போச்சு, இவ்வளவு பயிர் நாசமா போச்சு, ஹெலிகாப்டர்ல வந்தீங்களே, மாமி நிர்மலா வந்தாங்களே, கனிமொழி கையை பிடிச்சு கொடுக்குனாங்களே. நான் கூட கேட்டேன், கனிமொழியா நிறைய பணம் வாங்கிட்டீங்களா நீங்க தூத்துக்குடியில, ஏதோ ஸ்பெஷலா போட்டீங்களாட்டு. அந்த மாதிரி ஏங்க நீங்க ஒரு பக்கம். நான் உண்மையிலே நினைச்சேன், பெண் என்றால் பேயும் இறங்கும், கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கும் நினைச்சேன். அது தண்ணியில கூட இறங்கல, அப்படியே கரையில் வந்து போயிட்டு டாடா காமிச்சு போயிடுச்சு. 37,000 கோடி நாங்க கேட்டோம், 37,000 கோடி கேட்டோம். இந்தியாவினுடைய கால் உங்களுடைய வர்ணனைப்படி தமிழ்நாட்டுடைய பாதத்திலே முள் குத்தி விட்டது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, சென்னையில, டெல்லியிலே உட்கார்ந்து உங்க கண்களிலே ஏன் கண்ணீர் வரவில்லை? அப்ப கண்ணீர் வரவில்லை என்றால் ஒண்ணு கண்ணு கூட இருக்கணும், இல்லைன்னா கால் பொய்யா இருக்கணும். கால் உண்மை, கண்ணீர் வரவில்லை என்றால் உன் கண் பொட்ட கண்ணு அர்த்தம், நொல்ல கண்ணு அர்த்தம். அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? எதற்காக பேசுகிறீர்கள்? அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், 2 வார்த்தை கிடைக்குது, பாரத் மாதா கி ஜி, ஜெய் ஸ்ரீராம். எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் கேட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரே பதில், தமிழ்நாட்டுக்கு நிதி என்ன ஆகிவிட்டது, பாரத மாதாவுக்கு ஜி, ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் என்னாச்சு, பாரத மாதாவுக்கு ஜி, ஜெய் ஸ்ரீராம். நான் என்ன கேட்கிறேன், நான் ராமாயணத்துக்குள்ள போக விரும்பல, ஆனா ராமாயணத்துல நேர்மறையாக இருக்கிற தத்துவம் இருக்குல்ல. பிடிஆர் ஒரு ஆன்மீகவாதி, புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து எல்லா கோயிலுக்கும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போவார், எல்லா கோயிலுக்கும் போவார். நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா கலைஞர் தான் சொன்னார், அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இரக்க உணர்வில்தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா குறிப்பிட்டு சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே தான் இறைவனை காண்போம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, குரோதம் இல்லை. அப்படிப்பட்ட கடவுள் இருந்துட்டு போட்டுனார். சாய்பாபா வந்து கலைஞரை பார்த்தார், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ரஜினிகாந்த் வருஷ காலமா உட்கார்ந்திருக்காரு, சாய்பாபா கொடுக்கல. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரதமரும் எல்லா அமைச்சரும் உட்கார்ந்துருக்காங்க அவருக்காக. அவர் கோபாலபுரத்துக்கு வந்துட்டார். அவர் வெளியே நான் இருந்தேன் வந்தாரு, கலைஞரை பார்த்தாரு, அண்ணன் துரைமுருகன் காலத்தொட்டு கும்பிட்டாரு. நான் அந்த தப்பெல்லாம் செய்யல. வெளியே வந்தாரு, சாய்பாபாட்ட கேட்டாங்க, உங்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, பிரதமர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து, நீங்க ஏன் கலைஞரை பார்க்க வந்தீங்க? அவர் சொன்னாரு, 2 விஷயம். போன பிறவியில இவர் கரிகால் சோழனாக பிறந்தார். இன்னொன்று, கலைஞருக்கு கடவுளை பிடிக்கிறதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை பிடித்திருக்கிறது. என்னங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடவுளை தேடி ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஏழைகளுக்கு செய்வதில், இரக்கம் காட்டுவதில், பகிர்ந்து கொள்வதில், பாசம் காட்டுவதில், அன்பு காட்டுவதில், கருணை காட்டுவதில் இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும். அதுதான் திராவிடம். ஆக இதையெல்லாம் செய்த இயக்கம் திராவிடம் மட்டுமல்ல. இன்றைக்கு ராமர் கோயில் கட்டிருக்காங்களே, நான் கேட்கிறேன், நாங்க படிச்ச ராமாயணம் என்ன சொன்னுச்சு? ராஜமாணிக்கம் உங்க தமிழ் ஆசிரியர், ஏன்னா ஞாபகம் இருக்குன்னா தியாகு, மனிதகுல செம்மரான ராமனையும், குரங்குகுல கொற்றவனான சுக்ரீவனையும், வேறுபட்ட வேட்டுவன வேந்தனாக குகனையும் ஒருமைப்படுத்தி காட்டுவதுதான் கம்பராமாயணம். ஒரு குரங்கு, ஒரு வேடன், ஒரு சத்திரியன், ராமன். ராமன் உயர்ந்த தாயிலே பிறந்தவன், சீதையை தேடி போறான். காட்டுல அவனுக்கு உதவியா இருந்தது குகன். அவன் தான் தேனியும் மீனையும் கொண்டு வந்து சாப்பிடுங்கிறான். அவன் சொல்றான், நாங்க 4 பேர் குஹா, உன்னோட சேர்ந்து இன்னைக்கு 5 பேர் ஆயிட்டோம், குகனோடு 5 ஆனோம். அப்புறம் உள்ள போறாங்க, சுக்ரீவன் வர்றான். சுக்ரீவன் சொல்றாங்க, குகனோடு 5 ஆனோம், உன்னோடு 6 ஆனோம். அப்புறம் அதுக்கு பிறகு விபீஷணன் வந்து சரண்டர் ஆகிறான். விபீஷணன் அந்த அணியில சேர்றான், ஐயா உன்னோடு 7 ஆனோம். அப்ப இந்த 7 பேரும் மனுஷன், குரங்கு, அரக்கை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கலவையாக ராமாயணத்தை கொண்டு வந்து காட்டினார் கம்பர்னு சொல்லுவார். எனக்கு கம்பராமாயணத்தில் நம்பிக்கை இல்ல, ராமன் நம்பிக்கை இல்ல, அது வேற. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை ராமாயணம் ஒற்றுமையை கொண்டு வரும். ஆனா நீ கொண்டு வர ராம ஒற்றுமை கொண்டு வராரா?
குழந்தை ராமர் ஒற்றுமையை கொண்டு வரான்னு கேட்கிறேன். இல்லையே, அதான் எங்களுக்கு வருத்தம். எங்க ஊர்ல பெருமாள் கோயில் இல்லையா? இந்த மதுரையில பெருமாள் கோயில் இல்லையா? வைணவர்களுக்கு கிருஷ்ணதேவராயரே தான் பொண்ணை வந்து ஒரு முஸ்லீம் தான் பொண்ணு கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணதேவராயர் தான் இந்த மண்ணில் அவ்வளவு பெருமாள் கோயில் கட்டணும். அவரே அவருக்கு மருமகனே முஸ்லீம் தான். ஏன் நான் என்ன கேட்கிறேன், இப்ப கேட்டாங்களே தூத்துக்குடியில் இவ்வளவு பேர் செத்தாங்க, மணிப்பூர்ல 200 பேர் செத்துருக்காங்க, பிரதமர் அதை போய் பார்க்க கூடாதா? நான் கேட்கிறேன், ராமர் கோயில் கட்டுங்க, பக்தி வேணும் தான், அது அவருடைய நம்பிக்கை. பெரியார் ஒழுக்கத்தை முன்வைத்தார், மற்றவர்கள் பக்தியை முன்வைத்தார்கள். பெரியார் சொன்னார் பக்தி இருக்கிற இடத்தில் ஒழுக்கம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுளுக்கு அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்களா இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் நிர்மலா சீதாராமன் இந்திக்கு நாங்க எதிரி. ஏன் நீங்க இந்திய திணிக்கிறதா நீ எதிரி, இந்துக்களுக்கு நாங்க என்ன எதிரி? இந்த ஊர்ல இருக்க அருந்த கீழே இருந்து வர்றேன், உங்க சமூக அடுக்கல, இந்த சமூகத்தில் இந்து சமூகத்தில் அடியே போய் ஒரு மூட்டை வச்சிருக்கீங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு கீழே அடுக்கு வச்சிருக்கீங்க அருந்ததியர்களுக்கு, அவர்களுக்கு 3% கொடுத்தது யாரு? நாங்க தானே. அவங்க என்ன மதம்? இந்து தானே. பறையர் பல்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம்ல, அவங்க எல்லாம் இந்து தானே. வன்னியர்களுக்கு கடவுள் கொடுத்தோம்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அவர்கள் யார்? இந்து தானே. முக்குளத்தோர் நாடாரெல்லாம் பிசில தானே வரீங்க, அவர்கள் கொண்டு வந்தோம், அது யாரு? இந்து தானே. முதலியார் இந்து தானே. மண்டல் கமிஷன் போராடணுமே, 50% மண்டல் கமிஷனை பிபி சிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குரல் எடுத்து அவரோடு தோன்றா துணையாக இருந்து சமூக நீதி காத்த காவலர் பிபி சிங் வாழ்க என்று சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடிய விடிய கூட்டு வந்தார கலைஞர். நாங்களா இந்து? இந்து என்று நீ சொல்லுகின்ற 90-95 பேருக்கு நாங்க தான் எல்லா உரிமை வாங்கி கொடுத்தோம். நீ இந்த அம்மா அக்கா ரட்சல் சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு பெருமாள் கோயில் சுண்டை சாப்பிட்டு எங்களெல்லாம் இந்துன்னு சேர்த்துக்கிட்டு நாங்களா எதிரிங்கிறீங்க? பல நூறு ஆண்டுகளமாக இந்து என்ற பெயரால் எங்களை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவனை, தாழ்த்தப்பட்டவனை, முக்குளத்தோர, நாடார, செட்டியார, முதலியார, பறையர, பல்லர, ஆதி திராவிடர, கவுண்டர எல்லாத்தையும் படிக்க விடாம 100 ஏக்கர் நிலம் இருந்தது எங்க கவுண்டருக்கு. பிடிஆர் பெரிய அரண்மனையில் பிறந்திருப்பார், பிடி ராஜாவெல்லாம் படிச்சிருப்பார். பிடி ராஜனோட தாத்தா படிச்சாரா? சொத்து இருந்தது படிச்சீங்களா? தேவருக்கு 100 ஏக்கர் இருந்திருக்கும். கோயம்புத்தூர் நாங்க கொங்கு தேசத்துல எல்லாத்துக்கும் வில்வண்டி இருக்கு, எல்லாத்துக்கும் தோட்டம், தரவு, தென்னை மரம் எல்லாம் இருக்கு. யாராச்சும் ஒரு எங்க தாத்தா பின்னு சொல்ல சொத்து இருந்தது, விவசாயம் இருந்தது, எல்லாம் கொடுத்தான். ஆனால் படிக்க வராதே என்று சொன்னது ஆரியம், படி என்று சொன்னது திராவிடம், படி என்று சொன்னது நாங்க. எல்லா இந்துக்களும் கொண்டு வந்த நாங்க. எங்களை போய் நாங்களா இந்துக்களுக்கு விரோதி? சும்மா பூச்சாண்டி கட்டுறீங்களா? நான் சொல்ல வருவேன் என்றால், இன்னைக்கு கோயில கட்டினீங்கல்ல, ராமருக்கு கோயில் கட்டல உத்தரப்பிரதேசத்தில், அந்த உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள் எண்ணிக்கை நீங்க கொடுத்த கணக்கு. போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக மோடி அரசாங்கம் கொடுத்த பதில், மகாராஷ்டிர உத்தரப்பிரதேசத்தில் எங்க ராமருக்கு கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்தில் 34% வறுமை கோட்டுக்கு கீழே. குஜராத் ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாக்கு ஜி 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் முதலமைச்சர், அங்கே வறுமை கோட்டுக்கு கீழே 24%. நான் சொல்லல, நீங்க தான் கொடுத்தீங்க பார்லிமெண்ட்ல. சரி, அப்படியே அவங்க பொது உடைமை இருந்துச்சு கேரளா, அங்க எவ்வளவு? 11, வெறும் 11. அப்புறம் தமிழ்நாட்டை பார்த்தேன் 12. பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் இருந்த இந்த மண்ணில் 11, 12 வறுமை கோட்டுக்கு கீழே. ராமருக்கு கோயில் கட்டிட்டு எல்லாம் கடவுள் தான் சொல்ற உங்க மாநிலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே 34. காப்பாத்துறது யாரு? யார்? இப்ப இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் கொடுத்த ரிப்போர்ட், வேலை இல்லாதவர்கள் உலகத்துல இன்டெக்ஸ், பங்களாதேஷ் ஒரு ஏழை நாடு, நம்ம இருந்து பிரிஞ்சு அந்த நாட்டை காப்பாற்றுறது நம்ம தான், நாடு வருவதற்கு காரணமா இருந்தது நம்ம தான். கிழக்கு பாகிஸ்தான் இருந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிவதற்கு எல்லா உதவியும் செய்த இந்திரா காந்தி நாம தான் கொண்டு வந்தோம். நாம பார்த்து பெத்தெடுத்த புள்ள வறுமை கோட்டு கீழே இருந்துச்சு. அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை 11%. மதத்தை அடிப்படையாக வந்த நாடு, பிற்போக்குதான் உள்ள நாடு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான், அதுல 13% தான் வேலையில்லா பட்டதாரிகள். நீங்க சொல்றீங்கல்ல புண்ணிய பூமி, கங்கை ஓடுது, காவிரி ஓடுது, இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் இருக்கு, இது ஆன்மீக பூமின்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆன்மீக பூமியில வேலையில்லா பட்டதாரி எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 26%. பாகிஸ்தானை விட, வங்காளத்தை விட உங்க நிலைமை என்ன கேட்டா வளர்ச்சி.
இன்னொன்னு சொல்றேன், பிடிஆர் நான் ஓப்பனா உங்கள்கிட்ட இந்த மேடையில தப்பா பேசணும்னு பேசுறேன், கரெக்ட் பண்ணுங்க. இந்த 15வது மாநில எனக்குலாங்க இந்த உங்கள்கிட்ட சொன்ன வச்சு எனக்கு இருதயம் பத்திரமா இருக்கு. நினைச்சு வெடிச்சிருவோம்னு பயமா இருக்கு. இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழம் கதை, ரெண்டு அதே கதையை இந்த மாமி செய்துங்க நாடாளுமன்றத்தில். நான் என்ன கேட்டேன், யூ ஆர் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர், ப்ளீஸ் கரெக்ட் மீ, வெரி சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நாட் ஃபார் ஜோக். நாங்க என்ன சொன்னோம், பிடிஆர் நீங்க வந்து நேஷனல் கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்ட்னு வச்சிருக்கீங்க, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, அந்த நிதியில இருந்து நீங்க எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டோம். கேள்வி நானே கேள்விப்பட்டேன். அதுக்கு நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம், அந்த ஃபண்ட்ல இது வரைக்கும் நாங்க 2000 கோடி 1500 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிஆர் அளவுக்கு அந்த துறையில பெரிய நாலேஜ், சட்டம் படிச்சவன், அவர் ஃபினான்ஸ் படிச்சிருக்காரு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது வேறு. அது எப்படி வரும்னு கேளுங்க. நம்ம இங்க இருந்து அனுப்புறோம்ல பணம், டாக்ஸ்ல நம்ம வரி கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறதுல ஒவ்வொரு மாநிலத்திலும் பஞ்சம் வரலாம், மழை வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள். அப்படி ஒதுக்குன பதம் அது. ஆனால் பெருவெள்ளம் வந்தா, தூத்துக்குடி மாதிரி சென்னை மாதிரி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு மான்னு கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க அந்த 1500ங்கிறாங்க. இல்லம்மா அது வேறமா, அது நாங்க கொடுத்த பணம் தான் வந்துச்சுன்னா, அதுதான் இதை கொடுத்தோம் நாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தி, எல்லாம் செந்திலா கவுண்டமணியா, எனக்கு பிடிஆர் நான் சொன்ன கரெக்ட் தானே? 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல கொடுத்தே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பணத்தை கூட 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி 3 கோடி 3 லட்சம் கொடுங்களேன். ஆனா அதுக்கு பதிலா பொய் சொல்றீங்களே, என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்களே, என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறேன். ஆக நீதித்துறையை நீங்க மதிக்கிறது இல்ல, தேர்தல் கமிஷனை மதிக்கிறது இல்ல, நாடாளுமன்றத்தை மதிக்கிறது இல்ல. தமிழ்நாடு சட்டமன்றம் எந்த சட்டமன்றத்தையாவது நீங்க மதிச்சிருக்கீங்களா? எத்தனை நாட்டுல வந்து தேர்தலில் தோத்து போய் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க தெரியுமா? மணிப்பூர்ல ஆட்சி அமைச்சாங்க, இவங்க ஜெயிச்சாங்களா? கோவாவில் ஆட்சி அமைச்சாங்க, இவங்க ஜெயிச்சாங்களா? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு என்ன யோகிதர்களே தெரியல. ஜனநாயகம்னா என்ன? அவன் ஜெயிச்சு வர்றான், நீ மைனாரிட்டி, அதுல இருந்து விலைக்கு வாங்குற என்ன அர்த்தம்? அழகா கேட்டாரு வேலுசாமி, சரத்பவாருடைய அண்ணன் பையன், சொந்த அண்ணன் பையங்க. அதாவது இன்னும் நான் சொல்லிட்டுமா பிடிஆர், வேதனையோட சொல்றேன், கூட்டணி, அதாவது என்ன சொல்றேன், அவங்க பிஜேபியோட சேர்றவங்க எல்லாம் முதல்ல கொண்டாட்டிட்டு பத்திரமா இருக்கணும். யார் அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான், புரியுதா உங்களுக்கு? பயமா இருக்கு. அஜித் பவார் வந்து சரத்பவாருடைய சொந்த அண்ணன் பையன், இவருக்கு எல்லாம் அப்பா மாதிரி. அவரை கொண்டு போய் அவருக்கு மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. இடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடி அவரால் தாங்க முடியல, பிஜேபி சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சர் இந்த போடான வாஷிங் பவுடர் நிர்மா அழுக்கு துணி உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்க, வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபிங்கிற மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெள்ளவெளன்னு வெளியே வரலாம். இப்படி ஒரு வித்தையை கற்றுப்படுகிற மோடி மஸ்தான், மோடி வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய சொல்றது கிடையாது. சரி, இதை விடுங்க. இன்னொரு பெரிய விஷயம், இந்த தேசத்தை காப்பாற்றாங்கல்ல, இந்தியாவினுடைய அதாவது அணிசேரா நாடுகள் இருக்குல்ல, நேரு வச்சிருந்தார்ல, நம்மளுடைய உலக உறவுகள் இன்னைக்கு என்ன? நேரு எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தார் இந்த நாட்டை, இந்திரா காந்தி எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாங்க. வங்காளதேசத்தையும் அவங்க உருவாக்குனாங்க. வங்காளதேசம் அன்றைக்கு இல்லை என்றால் சீனா போய் உள்ள வந்திருக்கும். நம்முடைய அண்டை நாடு, அந்த அண்டை நாட்டுக்கு உதவி செய்து வங்காளதேசத்தை உருவாக்கினால்தான் நமக்கு பாதுகாப்பு. மாலத்தீவு பக்கத்தில் காலடியில் இருக்கு, அந்த மாலத்தீவுல நம்மளுடைய துருப்புகள் தான் இருக்கு. ஏன்? சீனா வரக்கூடாது என்பதற்காக நேருனுடைய எண்ணம் அது. எதிர்காலத்தில் சீனா வளர்ந்து நம்மை கைப்பற்றினால் எங்கெங்கெல்லாம் சரியா இருக்கணும், இலங்கை நம்மோடு இருக்கணும், மாலத்தீவு நம்மோடு இருக்கணும், மேல காஷ்மீர் நம்மளோட இருக்கணும், இந்த பக்கம் வங்காளதேசம் இருக்கணும்.
இதையெல்லாம் எண்ணி 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 செயல்பட்ட ஒரு மாமனிதர் நேரு. அதுதான் அணிசேரா நாடுகள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த அணிசேரா நாடுகளுக்கு தலைவர் யார் தெரியுமா? நேரு தான். யார் யார் மெம்பர் தெரியுமா? மார்ஷல் டிட்டோன்னு ஒருத்தர், யுகோஸ்லாவினுடைய பிரதமர். சுகர்சனோன்னு ஒருத்தர், எந்த நாட்டினுடைய பிரதமர் எனக்கு வரல போ, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவினுடைய பிரதமர் சுகர்சனோ, யுகோஸ்லாவினுடைய பிரதமர் மார்ஷல் டிட்டோ, இந்தியாவினுடைய பிரதமர் நேரு. இந்த 3 பேர் சேர்ந்து அணிசேரா நாடுகள். ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா. இந்த 2 பேர் ஆபத்திலிருந்தும் பெரு வல்லரசிடமிருந்து இந்த உலக பூவாலத்தை, இந்த பூமி பந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 3 தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகள் அமைப்பு. போர் வரக்கூடாது, அமைதியா இருக்கணும். நேருக்கு எவ்வளவு பெரிய அரசியல் பார்வை தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு சொல்லட்டுமா, திராவிட எங்க இருக்குன்னு? இந்த அணிசேரா நாடுகள் இயக்கிறது தலைவர் நேரு. இந்தி வேணாம், நம்ம போராடணும். தளபதி கவனிங்க, 62 வரைக்கும் 1959 62ல இந்தி வேணான்னு போராடணும்ல. அப்ப சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் குரல் எழுப்புகிறார், தமிழ்நாட்டில் இந்திய போராட்டம் நடக்குது. அதுக்கு நாடாளுமன்றத்திலே பிரதமர் நேரு உறுதியளிக்கிறார், இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை தமிழ்நாட்டிலோ மந்த மாநிலங்களிலோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய மொழி அடையாளத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் விரும்பாத வரை இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம். சொன்னது நேரு. சொன்னது நேரு. அண்ணா சொன்னாரு சம்பத்துக்கிட்ட, தம்பி இது வாக்குறுதி அமைட்டு கூடாது, லெட்டரா வாங்கியிருந்தார். இவரு போய் லெட்டர் கேட்டார், அவர் லெட்டர் எழுதிட்டார், நீங்கள் விரும்பாத வரை, விரும்புகிற வரை நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா நம்ம எங்க வந்துட்டோன்னு? கலைஞர் செஞ்சிருக்க சாதனை, இந்த முதலமைச்சர் செஞ்சிருக்க சாதனை. அந்த கடிதத்துக்காக ஒரு கடற்கரையில் கூட்டம் போட்டார் அண்ணா. கூட்டம் போட்டு, தம்பி, என் தம்பி சம்பத்துக்கு, உன்னுடைய சகோதரன் சம்பத்துக்கு பண்டித நேரு கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த கையெழுத்தை பார். எந்த பண்டித நேரு? மோதிலால் நேருனுடைய பையன். எந்த மோதிலால்? சுதந்திரம் அடைவதற்கு தீர்மானத்தை கொண்டு வந்தாரே மோதிலால் நேரு, அவருடைய பையன். எந்த நேரு? அணிசேரா நாடுகளுக்கு தலைவர். எந்த நேரு? மார்ஷல் டிட்டோவோட சாப்பிட்டவர், சுகர்சனோட சாப்பிட்டவர். இந்த உலக தலைவரோட எல்லாம் அளவலாவிய நேரு ஒரு சாதாரண இயக்கத்தில், அன்னைக்கு 2 MP 3 MP தான் நமக்கு இருந்தது. என் தம்பி சம்பத்துக்கு எழுதிய கடிதம் இதோ பார், இந்த இயக்கம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது காமிச்சார். ஒரு கடிதத்திற்கு அண்ணா புலங்காகிதம் அடைந்தார். ஆனால் பல நாடாளுமன்ற பல பிரதமர்களையும் பல குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கி தந்த இயக்கம் தலைவர் கலைஞர் என்பதை இன்றைக்கு நாடு பிடித்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சொல்றேன், இப்ப என்ன, நம்ம தலைவர் பிரதமர் கலைஞர்கிட்டே கேட்டாங்க, நீங்க பிரதமர் வாய்ப்பு வரீங்களான்னு கேட்டாங்க. கலைஞர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும். இவர் அப்பாவோட தன்னடவு கூட, இவர் பிரதமராக ஆசைப்படல. ஆனால் இந்த பிரதமரை மாற்றிவிட்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? அண்ணா அன்னைக்கு கடற்கரையில் கூட்டம் போட்டார், பிரதமர்களை, ஜனாதிபதிகளை கலைஞர் உருவாக்கினார். அவருடைய நீட்சியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் இந்தியாவை ஆளக்கூடிய வல்லமையும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வல்லையும் இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் ஏற்றாலும் ஒரு 4 நூற்றாண்டு காலம் இருந்து விட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாங்க, பெரிய உயரத்துக்கும் போயிருக்கேன், பெரிய பள்ளத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில் நடக்கிற அயோக்கியத்தனம், இன்னொன்னு சொல்லட்டுமா, 100 ஆண்டு கால அடிமைத்தனங்கிறார் இஸ்லாமியர்களை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இங்க 1000 வருஷம் நடந்துச்சு இல்ல, அத குடியரசுத் தலைவர் அதாவது சுதந்திர தினாவில் கொடியேற்றி சொல்றார், நாங்கள் 1000 ஆண்டு கால அடிமை ஆட்சியை முடிவு கொண்டு வந்து விட்டோங்கிறார். இதுக்கு நேரா அம்பேத்கரும் நேருவும் அப்பவே பதில் சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல் என்ன, மக்கள் ரூல் என்ன, இஸ்லாமியர்கள் ஆட்சி என்ன, பிரிட்டிஷ் ஆட்சி என்ன? இஸ்லாமியர்கள் ஆட்சியிலையும் மதம் இங்கே வந்தது, அது ஒண்ணு புதுசா வரல. எப்போதெல்லாம் பௌத்தம் வந்தது, இங்க பாலி மொழி வந்துச்சு, சமணம் வந்தது, பிராகிருதம் வந்துச்சு, தேவராய தெலுங்கர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு, தெலுங்கு இங்க வந்துச்சு, மராட்டியம் இங்க வந்துச்சு, தஞ்சாவூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் மராட்டியர்கள் இருந்தாங்க சரபோஜி காலத்துல. எந்த மன்னர்கள் படையெடுத்து வருவார்களோ அப்போதெல்லாம் அந்த மொழி பரவும். ஆனால் அது வேற. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தார்கள், இங்கே மதம் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அங்கிருந்து யாரும் வரல, இங்கதான் மதம் வந்துச்சு, இங்க வந்து இஸ்லாம் வந்தாங்க. இன்னொன்னு நேரு கரெக்டா சொன்னாரு, இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கும் வெள்ளைக்கார ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால்,
இஸ்லாமியர்கள் இங்கே வந்தார்கள், அவர்களே நம்ம இங்க மதத்தை வந்தார்கள், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கதான் இருந்து ஆண்டாங்க. உங்களோடு சேர்ந்து ஆண்டார்கள், உங்களோடு பழகினார்கள். அந்த படையில இந்துக்களும் இருந்தார்கள், ரஜபுத்திரர்களும் இருந்தார்கள். அவர்கள் அந்நியர்களாக இன்னொரு நாட்டிலிருந்து ஆளல. ஆனால் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்ட ஆட்சி என்பது இங்கிலாந்திலிருந்து நம்மை ஆண்டார்கள். அந்த ஆட்சி அடிமை ஆட்சி. ஏன்னா அங்க இருந்து நம்ம ஆண்டான், அங்க சட்டம் போட்டான். பிரிட்டிஷ்ல எல்லா சட்டமும் இங்க பொருந்தும். இங்க சட்டம் ஏற்ற முடியவில்லை என்றால் அங்கதான் சட்டம் ஏற்றுவாங்க. உச்ச நீதிமன்றமே அங்கதானே, பிரிவி கவுன்சிலா. நமக்கு இந்தியாவுக்கு பிரிவி கவுன்சில் உச்ச நீதிமன்றம் டெல்லியில இல்ல, அப்போ அங்கதான் போய் வாதாடணும். ஆக அங்கே இருந்து கொண்டு வெளியில இருந்து வெள்ளைக்காரன் ஆண்டான், அது அந்நிய ஆட்சி. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, இங்க இருந்த ஆட்சி. அவர்கள் எந்த கலாச்சார அழைப்புக்கும் போகலையே. படையெடுப்பு வந்தா எல்லாம் இந்துக்கள் போய் படையெடுத்தா முஸ்லீம் பாதிச்சிருப்பாங்க, முஸ்லீம் வரும்போது இந்துக்களும் பாதிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நல்லிணக்கமாக இருந்த ஆட்சியை இன்றைக்கு ஏதோ மதவெறி காரணமாக, என்ன காரணம், மைனாரிட்டிகள் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்து விட்டு போலியாக மெஜாரிட்டி என்று சொல்கின்ற பெரும்பான்மையான மக்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து, அதன் காரணமாக ஆட்சி சுகத்தில் இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருக்கலாம் என்று கனவு கொண்டிருக்கிற இந்த மதவெறி அரக்கர்களை, ஊழல்வாதிகளை, அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற இந்த மகா பாவிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவனாக இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி என்கிற அந்த மகத்தான மனிதர் தான் இருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், புதிய வரலாற்றை டெல்லியிலே படைப்போம் என்று சொல்லி உங்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.